வணக்கம், நான் உங்கள் மோகனா. 14/8/2025 வேழக்கிழமை தினத்தந்தி. வாங்க செய்திக்குள்ளார போகலாம். தனியார் மையத்தை கைவிடக் கோரி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டம். போலீசால் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு. சென்னை ஆகஸ்ட் 14 தூய்மை பணியில் தனியார் மையத்தை கைவிடக் கோரி சென்னையில் ரிப்பன் கட்டிடம் முன்பு தூய்மை பணியாளர்கள் 13வது நாளாக நேற்று போராட்டத்தை தொடர்ந்தனர். தூய்மை பணியாளர்கள் போராட்டம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயபுரம், திருவிக நகர் ஆகிய மண்டலங்களின் தூய்மை பணி தனியாருக்கு வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து கடந்த 1ஆம் தேதி 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை முன்பு திரண்டனர். வளாகத்திற்குள் அவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை வெளியே அப்புறப்படுத்தினார்கள். அவர்கள் மாநகராட்சி கட்டிடத்தின் நுழைவு வாயிலில் அமர்ந்து போராட்டம் செய்தார்கள். பின்னர் கோரிக்கை நிறைவேறும் வரை காத்திருப்பு போராட்டமாக நடைபாதையில் பந்தல் அமைத்து தங்களது போராட்டத்தை தொடங்கினார்கள். தூய்மை பணியாளர்களின் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்தது. பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் கோரிக்கையை நிறைவேற்றும் வரையில் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை ஏன் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் நேற்று 13வது நாளாக தங்களுடைய போராட்டத்தை நடத்தினார்கள். அப்போது பாமக பொதுச் செயலாளர் முரளி சங்கர், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி நிறுவனர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங், அதிமுக முன்னாள் MP பாலலங்கா, தாவேக நிர்வாகிகள் உள்பட ஏராளமானோர் தூய்மை பணியாளர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். இதற்கிடையே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக ஐகோர்ட்டில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரித்த ஐகோர்ட் தலைமை நீதிபதி சாலையை மறித்து போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது, போராட்டத்தில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டார். இத பாருங்க, இதான் அதனுடைய தொடர்ச்சி. இதோ இருக்கு, இத பாருங்க. இதன் காரணமாக காலை 10:30 மணி முதல் ரிப்பன் மாளிகை முன்பு போலீசார் குவிக்கப்பட்டனர். தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு போலீசார் குவிக்கப்பட்டனர். தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஏராளமானோர் குவிய தொடங்கினர். இதனால் ரிப்பன் கட்டிடம் முன்பு பரபரப்பாக காணப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனாலும் போராட்டம் தொடர்ந்தது. பின்னர் 8ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் மதியம் 12 மணி அளவில் போராட்ட குழுவினருக்கு அழைப்பு விடுத்தார். ஆனால் போராட்ட குழுவினர் மாலை 4:15 மணி அளவில், அதாவது 4:15 மணி அளவில் ரிப்பன் மாளிகை வந்தனர். பேச்சுவார்த்தை தொடங்கிய 15 நிமிடத்தில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் போராட்ட குழுவினர் ரிப்பன் மாளிகையில் இருந்து வெளியேறினார்கள். போராட்டம் நடந்த இடத்தில் தொடர்ந்து பரபரப்பு நிலவியது. ஐகோர்ட் உத்தரவின் மீறி தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றது. இதையடுத்து சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். கோயம்பேட்டில் இருந்து பிராட்வே செல்லும் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் ரிப்பன் மாளிகை அருகில் உள்ள போக்குவரத்து சிக்னல் முதல் சென்ட்ரல் ரயில் நிலையம் முன்பு உள்ள சிக்னல் வரையில் தடுப்புகள் கொண்டு போலீசார் அடைத்தனர். மறுபகுதியில் உள்ள ஒரு வழி போக்குவரத்து இருவழி போக்குவரத்தாக மாற்றப்பட்டது. இதனால் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. தொடர்ந்து தூய்மை பணியாளர்களை கைது செய்து அழைத்து செல்வதற்காக 10க்கும் மேற்பட்ட பஸ்ஸுகள் போராட்டம் நடைபெறும் பகுதியில் நிறுத்தப்பட்டன. போலீசார் போராட்ட குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினார்கள். ஆனால் யாரும் கலைந்து செல்லவில்லை. தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றது. காலையில் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்த பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் மாலை 6 மணியில் மீண்டும் தனது ஆதரவாளர்களோடு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும்
தடுப்புகள் கொண்டு அடைக்கப்பட்ட பகுதி வழியாக தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக ஏராளமானவர்கள் உள்ள நுழைய முற்பட்டனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்ப வேண்டனர். அப்போது போலீசாருக்கு அவர்களுடைய இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முன்னதாக தமிழக ஜனதா முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நேற்று மாலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். தொடர்ந்து நிருபர்களிடம் தமிழிசை அவர்கள் கூறியதாவது: தூய்மை பணியாளர்களை தாயுமானவன் தான் காப்பாற்ற வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை நேரில் சந்தித்து அவர்களின் பணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை அப்புறப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கான உதவியை தமிழக அரசு செய்ய வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். கண்டிப்பாக இது தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா நம்ம இல்லை. ஏன்னா அவங்க தான் அந்த குப்பைங்களெல்லாம் எடுக்கிறாங்க, கொள்கிறாங்க, பண்ணுறாங்க. அதனால் தூய்மை பணியாளர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பதிலை இந்த தமிழக அரசு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறுக்கக்கூடாது. தூய்மை பணியாளர்களை சந்தித்துவிட்டு காரில் ஏறி அவர் வீட்டிற்கு புறப்பட முயன்றார். ஆனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருந்ததால் தனது முடிவை மாற்றிக்கொண்டு சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் சென்று மெட்ரோ ரயில் ஏறி வீட்டுக்கு சென்றார். மெட்ரோ ரயிலில் பயணித்த தமிழிசையை பார்த்த பயணிகள் அவருடன் செல்ஃபி எடுத்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.